சபையின் அஸ்திபாரம் நம் மீட்பர் கிறிஸ்துவே. சபையின் ஜென்மாதாரம் அவரின் வார்த்தையே. தம் மணவாட்டியாக வந்ததை தேடினார். தமக்கு சொந்தமாக மரித்ததை கொண்டார். எத்தேசத்தார் சேர்ந்தாலும் சபை ஒன்றே ஒன்றாம். ஒரே விசுவாசத்தாலும் ஒரே ரட்சிப்புண்டாம். ஒரே தெய்வீக நாமம் சபையை இணைக்கும். ஓர் திவ்ய ஞானாகாரம் பக்தரை போஷிக்கும். புறத்தியார் வீரூடம் பயத்தை உறுத்தும். உள்ளானவரின் துரோகம் கிளேசப்படுத்தும். பக்தர் ஓயாத சத்தம் எம்மட்டும் என்பதாம். ராவில் நீலைத்த தூக்கம் காலையில் கழிப்பாம். மேலான வான காட்சி கண்டாசீர்வாதத்தை பெற்று போர் ஓய்ந்து வெற்றி சீரந்து மாட்சிமாய் ஆடையும் பரியந்தம் இன்னா உழைப்பிலும் நீங்காத சமாதானம் மெய் சபை வாஞ்சிக்கும். என்றாலும் கர்த்தாவோடு சபைக்கு ஐக்கியமும் இளைப்பாறுவோரோடு இன்ப இணக்கமும் இப்பாக்கிய தூயோரோடு கர்த்தாவே நாங்களும் விண்லோகத்தில் உம்மோடு தங்க கடாட்சியும்.
மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். குட் மார்னிங் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, மீண்டுமாக நாம் இவ்விதமாக நாம் நம்முடைய இல்லங்களிலே ஒன்றிணைந்து ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு கிருபை அருளியிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆலயங்களிலும் ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலையில் 3 ஆராதனை, மாலையில் 1 ஆராதனையாக இருக்கிறது. உங்களுக்கு எந்த ஆராதனை கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த ஆராதனையில் வந்து பங்கு பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விரைவிலே நமது ஆராதனைகள் எல்லாம் சீரடையும்படியாக நீங்கள் செபிக்கும்படி உங்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் 2 தலைப்புகள் நமக்கு கொடுக்கப்படும். ஒன்று முதியோரை குறித்தான தலைப்பு. முதியோரை குறித்த நாம் தியானிக்கும்படியான ஒரு தலைப்பு. சிறப்பாக நமது ஆலயத்திலே ஒரு பெரிய ஆசீர்வாதம். நமது ஆலய வளாகத்திலே முதியோருக்கான ஒரு இல்லம் அமைக்கப்பட்டு நாம் அதை நம்முடைய பார்வையிலே நமக்கு அதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அங்கே இருக்கிற முதியோர்கள் எல்லாரும் நமக்கு மிகவும் நெருங்கினவர்களாக நமது ஆலயத்தின் அங்கத்தினர்களாக இருக்க கர்த்தர் கிருபைத்திருக்கிறார். நம்ம அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே முதியோர் தினம் அனுசரிக்கிறதுனால அனைத்து பெரியவர்களுக்கும், நமது சபை மக்களுக்காக இருக்கட்டும் அல்லது வேறு யாராக இருக்கட்டும், எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களுக்கு சரீர சுகத்தையும் பலத்தையும் நீடிய ஆயுசையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுவாராக. சிறப்பாக இந்த நாட்களில் எந்த விதமான சுகவீனம் அனுதாபி காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. உபாகமத்தின் புஸ்தகத்திலே ஒரு சின்ன பகுதியை வாசிக்கிறேன். மோசே மரிக்கிற போது 120 வயதாக இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறைவும் இல்லை. இது நமக்கு ஒரு முக்கியமான வசனம். வயது செல்ல செல்ல நமக்கு பலவீனம் என்பது நம்மோடு கூட ஒட்டி கொள்கிறது. அது ஒட்டி கொள்கிறதோ இல்லையோ, பலவீனம் இருக்கிறதோ இல்லையோ, நாம் நமது மனதளவிலேயே பலவீனமாக நினைத்துக் கொள்கிறோம். முடிகிற வேலை கூட முடியவில்லை என்று வைத்து விடுகிறோம். இங்க பாருங்க, அவருடைய கண்கள் இருளடையவும் இல்லை, பலன் குறையவும் இல்லை. உன்னதத்தின் பலன், அபிஷேகத்தின் பலன் பெற்றவர்கள். 2வதாக அதே பகுதியிலே 9வது வசனம் வாசிக்கிறேன். மோசே நூனின் குமாரனாகி யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவர் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டார். இஸ்ரேல் புத்திரர் அவருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அத்தாரிட்டேட்டிவ், பெரியவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. நமது வீடுகளிலே ஒரு வயதானவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் அதிகாரம் உள்ளதாக இருக்கிறது. அனுபவத்தின் வாயிலாக அதிகாரம் உள்ளதாக.
இப்படி செய், இப்படி செய்யக்கூடாது, நான் சொல்வதை கேள், இதுதான் சரி என்று சொல்லி தீர்க்கமான ஒரு வழியை ஆண்டவர் அவர்கள் மூலமாய் பின்வரும் சந்ததிகளுக்கு கொடுக்க இவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் இந்த நாளிலே நம் மத்தியில் இருக்கிற முதியோர்களை கண்ணோக்கி அவர்களை பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில சமயங்களில் அவர்களை பார்ப்பதற்கு நேரம் கிடைப்பதில்லை. நமது குடும்பத்தில் காணப்படுகிற பெரியவர்களை பராமரிக்க நேரம் கிடைப்பதில்லை. அது ஒரு ஆளை வைத்து நாம் பராமரித்து விடுகிறோம். நம்முடைய அன்பு அங்கே போவது ரொம்ப காலம் ஆயிடுச்சு, நின்று போயிட்டது. அவர்கள் அன்பை வாங்குவதற்கு நம்மால நேரம் இல்லை. இப்படித்தான் இந்த கால வேகமான ஓட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் அபிஷேகத்தில் நிறைந்தவர்கள், இவர்கள் அதிகாரம் கொண்டவர்கள். ஆகவே முதியோரை நாம் கனப்படுத்துவோம். வேதம் சொல்லுகிறது அதுதான். முதியோரை கனப்படுத்துதல் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கடமை. அவர்களுக்காக செபித்தல், அவர்களை கனப்படுத்துதல், அவர்கள் சொற்படி கேட்டு அந்த அனுபவத்தின் நற்காரியங்களை பெற்று நாமும் வழிநடத்தி. இதான் கனி கொடுக்கிற முதியோர், ஃப்ரூட்ஃபுல்னஸ் ஆஃப் தி எல்டர்லி. கனி அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் கனி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மூலமாய் சந்ததி நற்காலங்களை காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நமது சபையிலே காணப்படும் முதியோர்கள், இன்னும் நமக்கு தெரிந்தவர்கள், எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாருடைய இல்லங்களிலும் காணப்படுகிற முதியோரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக, பலன் கொடுப்பாராக, வழிநடத்துவாராக. முதியோர்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்கள் அன்பு முன்னோர்களுக்காக, பெற்றோர்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் இந்த கொரோனா கொள்ளை நோயின் காலங்கள் இவர்களை கர்த்தாவே பிடித்துக் கொள்ளாதபடி இவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் உங்களுடைய பாதுகாப்பையும் உங்களுடைய வழிநடத்தையும் கட்டளையிடுவீராக. இவர்கள் எங்களுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் அனுபவத்தின் வாயிலாக அதிகாரத்தோடு எங்களுக்கு அறிவுரை சொல்லுகிற மக்களாக எங்கள் மத்தியில் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவர்களை கனப்படுத்த கற்றுத்தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாள் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் வாழ்விலே சாட்சி இந்த ஓட்டத்திலே ஒரு முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுகிறது. தென்னிந்திய திருச்சபையின் உருவான நாள். இதை நாம் ஆண்டுதோறும் மிகவும் சிறப்பாக நாம் அனுசரித்து வருவதை நாம் நினைவு கூறுகிறோம். இந்த நாளிலே ஒருவேளை நடைபெற்று வருகிற இந்த லாக்டவுன் பீரியடில் அவ்வளவு விமரிசையாக அனுசரிக்க முடியவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாளுக்குரிய செய்தி நமக்கு தென்னிந்திய திருச்சபையிலே காணப்படுகிற சாட்சி மிகுந்த ஒற்றுமை. சாட்சி மிகுந்த ஒற்றுமை. இந்த ஒற்றுமையை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பெரிய உலக அதிசயத்திலே மகா பெரிய உன்னதமான ஒரு ஒற்றுமை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். தென்னிந்திய திருச்சபையை குறித்து அநேகர் அவ்வளவாக விளக்கமாக அமர்ந்து தியானிப்பதில்லை. ஏதோ மெம்பராக இருக்கிறோம். ஆனால் நன்றாக கவனித்து பாருங்கள், நம்முடைய பாரத தேசத்திலும் இலங்கையிலும் சேர்ந்து எத்தனை மாநிலங்கள், தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, ஜாஃபனா என்று சொல்லுகிற இத்தனை மாநிலங்களை இணைத்து ஒரு சபை. இந்த ஒற்றுமை தூய ஆவியானவரால் மட்டுமே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே ஆவியானவரை அருளும் பொழுது அவர்கள் விசுவாசிகளான பொழுது அவர்கள் ஒருமித்திருந்தார்கள். யூனிட்டி என்பது இந்த திருச்சபை வெவ்வேறு வெளிநாடுகளிலிருந்து வந்த வெவ்வேறு டினாமினேஷன்ஸ் ஏறக்குறைய பல நூற்றாண்டுகளாக நமது தேசத்திலே இருந்த டினாமினேஷன்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சபையாக. பாருங்க, எந்த பெரிய ஆச்சரியம். இன்றைக்கு வேறு எந்த திருச்சபையிலும் காண முடியாத ஒற்றுமை, வேறு எந்த திருச்சபையிலும் வேறு எந்த சபை பாகுபாடிலும் காண முடியாத ஒற்றுமை நாம் தென்னிந்திய திருச்சபையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதை குறித்து தியானிக்க நமக்கு
4 வேத பகுதிகள்: எசேக்கியேல் 37, எபேசியர் 4, சங்கீதம் 122, யோவான் 17. யோவான் 17 நம் அதிகாரம் நம்முடைய தென்னிய திருச்சபையின் ஒரு முக்கிய கருத்துள்ள வசனமாக இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த தலைப்பை குறித்து நமது அன்புக்குரிய பேராயரம் அவர்கள் தங்களுடைய இந்த நமது அல்மனக்கில் அவர் எழுதிய கட்டுரைகளை இவ்விதமாக 3 விதமான தலைப்புகளிலே அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஒருங்கிணைப்பின் அமைப்பு, ஒருங்கிணைப்பின் நோக்கம், ஒருங்கிணைப்பின் பகிர்வு என்று சொல்லுகிற 3 தலைப்புகளிலே ஒரு அழகான செய்தியை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நம்முடைய தென்னிய திருச்சபை சென்னை பேராயத்தின் அன்மலக்கிலே ஒரு விலை கொடுத்த அந்த நகல் இருக்குமானால் அதை எடுத்து வாசித்து பார்க்கலாம். அது மிகவும் அழகாக விரிவாக அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தலைப்புகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வைக்க விரும்புகிறேன். ஸ்ட்ரக்சரல் யூனிட்டி, ஸ்பிரிச்சுவல் யூனிட்டி, சாக்ரிஃபிஷியல் யூனிட்டி என்று. ஸ்ட்ரக்சரல் யூனிட்டி, ஸ்பிரிச்சுவல் யூனிட்டி, சாக்ரிஃபிஷியல் யூனிட்டி. அடுத்த அவுட்லைன் என்னன்னா அனாயிண்டட் யூனிட்டி, அப்ரிசியேட்டட் யூனிட்டி அண்ட் அகாபே யூனிட்டி. இந்த 3 குறிப்பு. ஸ்ட்ரக்சரல் யூனிட்டி இந்த அனைத்து மாநிலங்களிலும் காணப்படுகிற பலவிதமான பாஷைகள், பலவிதமான பழக்க வழக்கங்கள், பலவிதமான நடைமுறைகள் இருந்தாலும் ஆராதிப்பதிலே பரிசுத்த ஓய்வு நாள் காலையிலே ஆராதனை இத்தனை இடங்களிலும் ஒரே ஆராதனை, ஒரே லிட்டர்ஜி, ஒரே வேத பகுதி, ஒரே தியானம். இது வேற எந்த சபை பாகுபாடிலும் காணக்கூடாது. நாம் இன்றைக்கு ஒருவேளை காலையிலே இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆந்திரா இருந்தாலும் சரி, ஒரே வேத பகுதி, ஒரே வேத பகுதி, ஒரே தியானம், ஒரே விதமான ஆராதனை முறை. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-8 வசனம் அடங்கி இருக்கிற அதன் பிரகாரம் உள்ள ஆராதனை முறை இந்த தென்னிந்திய திருச்சபையில். எத்தனை ஆசீர்வாதம் பாருங்க. அபிஷேகம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒற்றுமையை காண முடியும். வேற எந்த சபையிலும் இந்த ஒற்றுமை கிடையாது. இங்கே போனா ஒரு பாட்டு பாடுவாங்க, இங்கே போனா ஒரு செய்தி கொடுப்பாங்க, அங்க போனா ஒரு செய்தி கொடுப்பாங்க. தென்னிந்திய திருச்சபையில் மாத்திரம் இந்த தென் பாகத்தில் அனைத்து மாநிலங்களிலும் ஒரே வேத பகுதியை தியானிக்கிற, ஒரே செய்தியை கேட்கிற அபிஷேகம் நிறைந்த ஒரு சபை நம்முடைய சபை. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேத புஸ்தகம் வேகமாக திரும்பட்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வாசித்தோம்னா 4ஆம் அதிகாரத்தில் 4:5 பாருங்க. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கை அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசம் ஒரே ஞானஸ்தானம். இரண்டாவதாக அப்ரிசியேட்டட் யூனிட்டி. சங்கீதம் 122 இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சங்கீதம் 122ல 7வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு வேத புஸ்தகம் வேகமாக. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்ரிசியேட்டட் யூனிட்டி. இப்படி ஒருவரும் பட்டிருக்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையில வாசிக்கிறோம். அவர்கள் சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள், எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள், கபடம் இல்லாத இருதயத்தோடு கூட ஒவ்வொரு வீட்டிலும் சென்று போஜனம் பண்ணினார்கள். அதான் போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குது? ஒரு அலங்கத்துக்குள்ளே சமாதானம், ஒரு அரண்மனைக்குள்ளே சுகம், பீஸ் அண்ட் ஹார்மனி. இது இந்த ஒற்றுமையினாலே உள்ளது. இன்றைக்கு எல்லா இடங்களுக்கும் எல்லா மாநில சபைகளுக்குள்ளும் நாம் நேராக சென்று ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொள்ள ஒரு வழி இருக்கிற ஒரு தென்னிந்திய திருச்சபை. மூன்றாவதாக அகாபே யூனிட்டி. இல்ல, அகாபே என்ற சொல்லுக்கு நாம் அர்த்தம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை கர்த்தருடைய அன்பு. அதை நாம் இங்கே யோவான் என்ற சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் உங்க வேத புஸ்தகம் வேகமாக திரும்பினால் நாம் அங்கே பார்க்கிற 2 வசனங்களை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 17வது அதிகாரம் 23வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 23வது வசனம், 22 வாசிக்கிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீ எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அடுத்த வசனம்,
ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினர்களாகும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கிறதை படி வேண்டிக் கொள்கிறேன். தென்னிந்திய திருச்சபையை ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதை உலகம் அறியும்படிக்கும். திருப்பி வாசிக்கிறேன், தெளிவாக வாசிக்கிறேன் பாருங்க. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படி ஆண்டவருடைய ஜெபம் இன்றைக்கும் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்காக வேண்டுதல் செய்ய ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேர்ந்தவராக இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல. என்ன அன்பு நம்மிடத்தில் வந்திருக்கிறது பாருங்க. போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறிய வேண்டும். அதான் பெரிய சாட்சி. இந்த சபை தேவ அன்பினால் நிறைந்த ஒரு சபை. இந்த சபை தேவ அன்பினால் நிறைந்திருப்பதனால இந்த சபை தியாகம் பண்ண கற்றுக்கொண்ட சபை. கிறிஸ்து என்று சொன்னால் தியாகம், தியாகம் பண்ண சாக்ரிஃபிஷியல் யூனிட்டி. எங்கே ஏழைகள் இருக்கிறார்களோ அங்கே ஓடி செல்லுகிற ஒரு ஒற்றுமை, எங்கே திக்கற்றவர்கள் இருக்கிறார்களோ அங்கே பறந்து வேகமாய் சென்று செயல்படுகிற ஒரு ஒற்றுமை, எங்கே ஒதுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை சேர்த்துக் கொள்ளுகிற ஒரு ஒற்றுமை, எங்கே தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை அணைத்துக் கொள்ளுகிற ஒரு ஒற்றுமை. இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. இதுதான் கிறிஸ்து நம்மிலே அன்பாய் இருக்கிறார் என்பதை உலகம் அறிந்து கொள்ளுகிற ஒரு முறைமை. இது இல்லை என்று சொன்னால் கிறிஸ்துவின் அன்பை நாம் எவ்விதமாய் சாட்சி பகர முடியும்? நம்முடைய செயல்கள். அவர்கள் எல்லாரும் தங்களுக்கு உண்டானதை கொண்டு வந்து வைத்து பகிர்ந்து கொடுத்தார்கள். இருக்கிறவனுக்கு இல்லை இல்லை என்று இல்லாமல் எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்தார்கள். எல்லார் வீட்டிலும் கபடம் இல்லாமல் போனார்கள் என்று சொல்லி ஆதி திருச்சபை விசுவாசிகளை குறித்து வாசிக்கிறோம். அந்த விசுவாசிகள் தான் நாம். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசிகள் தான் தென்னிந்திய திருச்சபை விசுவாசிகள். இப்படிப்பட்ட ஒரு உறுதியான அன்பிலே, கடவுளுடைய அன்பிலே நிலைத்திருக்கிற சபையிலே நீங்களும் நானும் அங்கத்தினர்கள் என்பதை நாம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் வெளியிலே கொண்டு வர வேண்டும். தெரிய திருச்சபைக்காக நன்றி சொல்லுவோம். தெரிய திருச்சபையின் தலைவர்களுக்காக, மாடரேட்டருக்காக, டெபுட்டி மாடரேட்டருக்காக, அலுவலர்களுக்காக, ஒவ்வொரு பேராயத்தின் பேராயர்களுக்காக, சிறப்பாக நமது பேராயருக்காக, ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜே ஜார்ஜ் ஸ்டீஃபன் ஐயா அவர்களுக்காக, பேராயர் அம்மா அவர்களுக்காக, அவர்கள் குடும்பத்துக்காக நாம் நன்றி சொல்லுவோம். அவருடைய தலைமைத்துவத்துக்காக நன்றி சொல்லுவோம். அவர்களுக்காக தொடர்ந்து செபிப்போம். தெரிய திருச்சபையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாக. தொடர்ந்து நாம் சாட்சி உள்ள ஓட்டத்திலே நேராக ஓடிக்கொண்டிருப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய சபையில் உள்ள அனைத்து விசுவாசிகள் மீதும் நிறைவாய் இருப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் 2 தலைப்பை குறித்து தியானிக்க கிருபை அளித்தேன். முதியோரை குறித்து, எங்கள் அன்பு பெற்றோர்களை குறித்து தியானிக்க, அடுத்ததாக எங்கள் திருச்சபை, தென்னிந்திய திருச்சபை, உம்முடைய சரீரமாகிய தென்னிந்திய திருச்சபையை குறித்து நாங்கள் தியானிக்க கிருபை அளித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் செய்திகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட வசனங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் சபைக்காக நன்றி சொல்லுகிறோம். சபையில் காணப்படுகிற விசுவாசிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சபையின் தலைவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக தென்னிந்திய திருச்சபையின் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பேராயருக்காக, பேராயர் அம்மாவுக்காக விசேஷ தொகைகளை ஜெபிக்கிறோம். நல்ல சரீர ஆரோக்கியத்தை கட்டளையிட்டருளும். உயர்ந்த ஞானத்தை தாரும். உடைய வல்லமையை தாரும். நிறைவேற்றுகிற ஊழியத்தில் கர்த்தாவே உடைய நாமம் மகிமைப்படட்டும். குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பொதுகரமாகலையும் நீர் ஆசீர்வதித்துள்ளோம். கர்த்தாவே, சபையின் எல்லா விதமான உதவியாளர்கள், கமிட்டி அங்கத்தினர்கள், ஒவ்வொரு சபையின் செயலாளர், பொருளாளர் எல்லாரையும் உடைய பாதங்களை வைத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறாக. விரைவிலே அனைத்து ஆராதனைகளும் சீரானபடி நடந்தேற ஒரு வாய்ப்பை கட்டளை வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்பொழுது கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிகள். மத்தியிலே சொல்வீனமா இருக்கிறவர்கள், பலவிதமான இன்னல்களை அவை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய வல்லம் என் கரம் அற்புதத்தை செய்வதாக. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் அவருடைய சட்டையின் மரபில் வைத்து காத்துக்கொள்ளும். உன்னதமான ஒரு மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லனுடைய நிலை தங்குமாறு என்று சொல்லப்பட்ட பிரகாரம் எங்கள் ஒவ்வொருவருடைய சட்டையின் மரபில் வைத்து காத்துக்கொள்ளும். இந்த கொடிய கொலை நோய் கர்த்தாவே எங்களை தாக்கி விடாதபடி காத்துக்கொள்ளும். பிள்ளைகளுக்காக சிறப்பாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள்
ஒருவேளை இந்த நாட்களில் ஆலயத்துக்கு வர இயலாது இருக்கிறபடியால் ஆங்கிலம் அவருடைய வேத ஞானம் குறைந்து விடாதபடி காத்துக்கொள்வீராக. விரைவில் பள்ளிக்கூடங்கள் திறக்கட்டும். கஷ்டப்பட்டு இப்பொழுது பலவிதமான புதிய முறைகளில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் பழையபடி கத்தாவின் பள்ளிக்கூடத்துக்கு சென்று சீரானபடி கல்வி கற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கத்தாவே ஆசீர்வதியும். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். வெளிநாடுகளில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக, வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தூர தேசத்தில் என்ன நிலைமை என்று சொல்லி எங்களுக்கு தெரியவில்லை. ஆங்கிலம் நீர் கண்ணோக்கி பார்க்கிறேன். நம்முடைய ஆசீர்வதியம் பாதுகாத்துக் கொள்ளும். உங்களுடைய சட்டையை வரவேற்று வழிநடத்தும். அவற்றில் வருகிற செய்திகள் எல்லாம் நல்ல செய்திகளாகவே இருக்க உங்களுடைய ஜெபிக்கிறோம். அன்பு பெரியவர்களை ஆசீர்வதித்துள்ளோம். முதியவர்களுக்கு வேண்டிய சரீர சுகத்தை பலத்தை தாரும். இதோ அனுபவத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் நீர் ஆசீர்வதியம் பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் சுவாமி. இந்த உலகத்துக்குள்ளே புறப்பட்டு போகிறோம். கேடுபாடுகள் நிறைந்திருக்கிற இந்த உலகத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே உங்களுடைய நீதியின் பாதையில வழிநடத்தியுள்ளோம். உங்களுடைய கரம் பிடித்து வழிநடத்தியுள்ளோம். உங்களுடைய சட்டையின் வரவழைத்து காத்துக்கொள்ளும். நான் மீண்டும் உங்களை ஆராதிக்கிற வாக்கியத்தை கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் எப்பொழுது சதா காலத்திருப்பதாக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாக்கிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாக்கிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்துயு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாக்கிய தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர் உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாய் இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தந்தானை துதிப்போமே, திரு சபையோரே கவிப்போம்.
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியாருடைய ஐக்கிய வழிநடத்தல் பாதுகாப்பு சமாதானமும் நாம் அனைவரோடும் எப்பொழுதும் சதா காலத்திருப்பதாக. ஆமென். க்ஷணத்தனுக்கு சுத்த